நீ பாதி நான் பாதி. இறைவன் உணர்த்தும் அழகான வாழ்க்கை தத்துவம். நமது புராணங்களிலும் தெய்வ வடிவங்களிலும் ஆழமான வாழ்க்கை தத்துவங்கள் மறைந்திருக்கின்றன. இறைவனின் திருவுருவங்களை வெறும் வழிபாட்டுக்குரிய வடிவங்களாக மட்டும் பார்க்காமல் அவற்றின் பின்னால் இருக்கும் கருத்துக்களை புரிந்து கொண்டால் அவை நம் அன்றாட வாழ்க்கைக்கும் பல நல்ல பாடங்களை எடுத்து சொல்வதை உணரலாம். நீ பாதி நான் பாதி என்ற எண்ணம் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் துணையாகவும் வாழ்க்கையின் பல்வேறு குணங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் அழகான தத்துவமாகும். படைப்பு கடவுளான பிரம்மா தனது நாவில் சரஸ்வதி தேவியை கொண்டிருப்பதாக புராண மரபில் கூறப்படுகிறது. சரஸ்வதி கல்வி, கலை, அறிவு மற்றும் வாக்கின் தெய்வமாக போற்றப்படுகிறாள். பிரம்மாவின் நாவில் சரஸ்வதி இருப்பது மனிதன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அறிவுடனும் நன்மையுடனும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம் வாயிலிருந்து வெளிவரும் ஒரு நல்ல சொல் ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தர முடியும். அதேபோல் ஒரு கடுமையான சொல் ஒருவரது மனதை புண்படுத்தவும் முடியும். எனவே பேசுவதற்கு முன் சிந்தி பேசும் வார்த்தைகள் பிறருக்கு நன்மை தரட்டும் என்பதே இதில் மறைந்திருக்கும் உயர்ந்த கருத்தாகும். அடுத்து, மகாவிஷ்ணு தனது மார்பில் மகாலட்சுமியை தாங்கி இருப்பதாக வைணவ மரபு கூறுகிறது. மகாலட்சுமி செல்வம், வளம், மங்களம் ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்படுகிறாள். செல்வம் என்பது வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு கருவி. ஆனால் செல்வம் கிடைத்தவுடன் மனதில் கருணை இல்லாமல் போனால் அந்த செல்வத்தால் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியாது. திருமாலின் மார்பில் திருமகள் இருப்பது செல்வம் பெற்றவர்கள் நல்ல இதயத்தையும் கருணையையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாக பொருள் கொள்ளப்படுகிறது. செல்வம் என்பது தனக்காக மட்டுமே சேர்த்து வைப்பதற்கானது அல்ல, என்ற அளவில் பிறருக்கு உதவுவதற்கும் தர்ம காரியங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். வீட்டில் செல்வம் இருந்தாலும் அங்கு அன்பும் கருணையும் இல்லை என்றால் அந்த வளம் முழுமையான செல்வமாகாது. எனவே மகாலட்சுமியை மார்பில் தாங்கும் திருமால் செல்வத்தோடு நல்ல மனமும் இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை நமக்கு உணர்த்துகிறார். இதேபோல் சிவபெருமான் தனது உடலின் ஒரு பாதியாக பராசக்தியை ஏற்றுக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத இரு அம்சங்களாக இந்த வடிவம் எடுத்துக்காட்டு. உலகின் இயக்கத்திற்கு ஆற்றலும் அறிவும் அமைதியும் செயல்பாடும் ஆண்மையும் பெண்மையும் ஒன்றுக்கொன்று துணையாக இருப்பதை அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் உணர்த்துகிறது. அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக்கொண்டால் தைரியம் மனதில் இருக்க வேண்டும், வலிமை உடலில் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அன்பும் கருணையும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற கருத்தை உணரலாம். உடல் வலிமை மட்டும் இருந்தால் போதாது, சிக்கல்களை எதிர்கொள்ள மனதைரியமும் தேவை. அதேபோல் மனதைரியம் மட்டும் இருந்தாலும் அது நல்ல செயல்களாக வெளிப்படுத்த உடல் மற்றும் செயல் வலிமை தேவைப்படுகிறது. இவ்வாறு பிரம்மா சரஸ்வதி, திருமால் லட்சுமி, சிவன் சக்தி ஆகிய தெய்வ வடிவங்களை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான நெறியை எடுத்து சொல்வதை அறியலாம். வார்த்தைகளில் நன்மை இருக்க வேண்டும், செல்வத்தில் கருணை இருக்க வேண்டும், மனதில் தைரியமும் உடலில் வலிமையும் இருக்க வேண்டும். இதுவே நீ பாதி நான் பாதி என்பதன் அழகான பொருள். வாழ்க்கை என்பது தனியாக முழுமை பெறுவது அல்ல. அறிவும் அன்பும் செல்வமும் கருணையும் தைரியமும் சக்தியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால்தான் முழுமை பெறுகிறது. இறைவனின் திருவுருவங்கள் நமக்கு அளிக்கும் இந்த பாடத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் குடும்பத்திலும் சமூகத்திலும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பெருகும். நல்ல வார்த்தை பேசுவோம், நல்ல மனதுடன் வாழ்வோம், தைரியத்துடன் செயல்படுவோம், பிறருக்கு துணையாக இருப்போம். இதுவே நீ பாதி நான் பாதி என்ற தெய்வீக தத்துவம் நமக்கு வழங்கும் உயர்ந்த வாழ்க்கை பாடமாகும்.